ஓம் விக்னேஸ்வரையா போற்றி, ஓம் நவக்கரநார்களை போற்றி. தனுசு ராசி நேர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 9ஆம் இடம், தர்மஸ்தானம், பாக்கியவான்கள் வீடு. போராடம், மூலம், உத்திராடம் 1ஆம் பாதம் அடங்கிய ராசி மண்டலம். மூல நட்சத்திரம் நல்லா இருக்குங்க, சிறப்பாக இருக்குது. கேதுவின் நட்சத்திரம். மூல நட்சத்திர நாதன் கேது பகவான் வந்து சுபத்துவம் அடைகிறாரு. 23/8/2024 பின்னாடி சுக்கரனால் சுபத்துவம் அடைகிறாரு. குரு பார்வையும் சுக்கரனுடைய தொடர்பும் கிடைக்கிறது. அருமையான அமைப்பு. நட்சத்திரம் நல்லா இருக்குங்க. 23/8/2024 இருந்து 15/9/2024 வரைக்கும் கேது வந்து மிகச்சிறப்பான பலனை கொடுக்குறாரு. பொதுவாக 10ஆம் இடத்துல அவர் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால தனுசு ராசிக்கு 23ஆம் தேதிக்கு பின்னாடி 3 நட்சத்திரத்தில் சேர்ந்தவங்களுக்குமே நல்லாயிருக்கும். குறிப்பாக மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும். தொழில் செய்கிற காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். ஆலய பணிகள், கோயில் உலகத்துக்கு போயிட்டு வருவீங்க. கோயில் திருப்பணிகள்லாம் மிக சிறப்பாக செய்வீங்க. நல்ல ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து போராட நட்சத்திரநாதன் சுக்கிரனும் வந்து 50% நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு வந்து நட்சத்திரநாதன் மூலியமாக 50% நல்லபடியாக கிடைக்கும். தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். மற்றபடி பெண்கள் விஷயத்திலும் சரி, மற்ற கலை சம்மந்தப்பட்ட விஷயத்திலும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உத்திராடம் மிகச்சிறப்பாக இருக்குது. சூரியன் சிறப்பாக இருக்கிறாரு. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஆவணி மாதம் முழுக்க நல்லா இருக்குங்க. நட்சத்திரநாதன் மூலிமா நல்லா இருக்குது. அதாவது ஒரு நேயருக்கு பலன் சொல்லணும்னா ஒரு தரவரிசைப்படி தான் பலன் சொல்ல முடியும். ஒன்றை எடுத்து பலன் சொல்ல முடியாது. ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை. இதுதான் ஜோதிடத்தில் உள்ள அமைப்பு. நட்சத்திரநாதன், அடுத்து ராசிநாதன், லக்கணாதிபதி, தசாநாதன், புத்திநாதன், இந்த 5 பேர் முக்கியம். சரி, 5 பேருமே வந்து ஒரு மனிதனுக்கு எந்நேரம் தொடர்பு கொண்டுகிட்டே இருப்பாங்க. நட்சத்திரம் அது வந்து தொப்புள் கொடி மாதிரி நமக்கு முக்கியமான அமைப்பு. தாய் உறவுலேருந்து வெளிவரும்போது பிறக்கிற நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் சொல்கிறது அதைத்தான் சொல்கிறோம். அதுக்கடுத்து ஜென்ம ராசிநாதன். அதுக்கடுத்து லக்கணாதிபதி, உயிர், ஆத்மா, ஜீவன். அதுக்கடுத்து தசா புத்தி, இப்போ நடக்கிற அட் ப்ரெசென்ட் கதி, எந்த கதியில் இருக்கோம்னு. ஸோ அந்த 5மே வந்து ஒரு மனிதனுக்கு அன்றாடம் பலனை கொடுக்கும். நட்சத்திரநாதன், ராசியாதிபதி, லக்கணாதிபதி, தசாநாதன், புத்திநாதன், இந்த 5 பேரும் ரொம்ப முக்கியம். சரி நேர்களே, அதுபடி பார்க்கும்போது போராட நட்சத்திரத்துக்கு சுக்கிரன் ஒரு 50% நல்ல பலன்களை கொடுக்குறாரு. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. சுக்கிரன் வீட்டில் தான் இருக்கிறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. செவ்வாய் தொடர்புலேருந்து வெளியே வந்துடுவார். செவ்வாய் கூட சேர்ந்து இருக்கிறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் தான். குருமங்கள யோகமாக இருந்தாலுமே செவ்வாய் என்ற ஒரு பவர் கூட தான் குரு சேர்றாரு. செவ்வாய் 23ஆம் தேதிக்கு மேலே அவர் வந்து ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போயிடுவார். குரு தனிச்சு இருப்பார். 6ஆம் இடத்துல இருந்தாலுமே அவர் செவ்வாயோட சாரம் எடுத்து ஒரு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. உத்திராடத்துக்கு சொல்லியாச்சு. ஓகே நேர்களே, இப்போ 3 நட்சத்திரத்துக்குமே ஓரளவு திருப்தியாக தான் இருக்குது. மோசம்னு சொல்ல முடியல. இப்போ வந்து சூரியன் வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது தகவல் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த சூரியன் வந்து ரொம்ப சுபத்துவம் அடைகிறாரு. சுக்கிரன் 14 சுபத்துவம் அடைகிறதுனால வருகின்ற நாட்கள் உங்களுக்கு வளமாக பார்க்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 பலன்களை சொல்லி வீடியோ நிறைவு பண்ணுறேன். அதுபோக ராகும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது. இருந்தாலும் அவரும் சுக்கிரன் பார்வைக்கு வந்து கொஞ்சம் சுபத்துவம் மாறாரு. சரியா, குருவால் பார்க்கப்பட்ட சுக்கிரனுடைய பார்வைக்கு வராரு. எந்த ஒரு கிரகமும் குருவால் பார்க்கப்பட்டாலே புனிதமடையும். அந்த கிரகம் மற்ற கிரகத்தை பார்க்கும்போது அந்த கிரகமும் புனிதமடையும். அது எப்படின்னா இன்டைரக்டாக கிடைக்கிற மாதிரி, நேரடியாக கிடைக்காம ஒரு சுற்றி மறைமுகமாக கிடைக்கிற மாதிரி. இந்த காலகட்டம் எப்படி சார் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு வெளிநாட்டு பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசி நேயர்களுக்கு அந்த வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பயணம் நல்லபடியாக இருக்கும். சரியா, அதனால் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் தீரும். வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு காசு பணம் அதிகமாக கிடைக்கும். சம்பள உயர்வு இருக்கும். அதே மாதிரி வேலையில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கும். நீங்கள் வந்து அது உள்ளூராக இருந்தாலும் சரி, வெளிநாடாக இருந்தாலும் சரி, வெளி மாநிலமாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்குறவங்களுக்கு வேலையில் ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கும். அதிகாரம் செய்கிற யோகம் இருக்கும். உயர்மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. உயர்மட்ட தொடர்புகள் இருக்கும். சரியா, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல வந்து மேலதிகாரியோட தொடர்பு உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நினைத்த வேலை கிடைக்கும். சரியா, அதுக்காக பெருசாலாம் ஆசைப்பட்டுறாதீங்க. முயற்சியுடன் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலைகள் கிடைக்கும். விருப்பமான பணி இடை மாற்றம் இருக்கும். சரியா, மேக்சிமம் உத்தியோகம் தொழில் நல்லபடியாக இருக்கும். சரியா, உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கும் சரி, தொழில் பண்ணுறவங்களுக்கும் சரி, ஆண் பெண் 2 பேருக்குமே நல்லாயிருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா, பெண்களுக்கு வந்து தொழில் பண்ணுற பெண்களுக்கு நல்லாயிருக்கும். தொழில் நிறுவனம், தொழில் சங்கம் இதோடு சம்மந்தப்பட்ட பெண்களுக்கு நல்லாயிருக்கும். தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக இருக்கும். ராகு சுபத்துவமாக இருக்கிறதுனால 4ஆம் இடத்துல கொஞ்சம் சாந்தமாக இருப்பீங்க. மனதில் ஒரு ஆசை இருக்க தான் செய்யும். உங்கள் திறமைகள் நல்ல விதமாக இருக்கும். டைமிங்க்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. அது கூடுதல் சிறப்பு. அதுபோக வந்து மனதில் இருக்கிற அந்த கவலை மறதியெல்லாம் ஓரளவு சார்ட் அவுட் ஆயிரும். மனம் வந்து ஓரளவு இலகுவாக இருக்கும். சுகஸ்தானம் ஓரளவு சுபத்துவம் மாறதுனால குடும்பத்தில் ஒரு இலக்கமாக இருப்பீங்க. காலையில் வீட்டிலேருந்து வெளியே வரும்போதே ஒரு நல்ல ஒரு மனசில் வெளியே வருவீங்க. உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி பிற மொழி பேசுகிறவங்க அவங்களால ஒரு ஆதரவு இருக்கும். அந்நிய மொழி பேசுகிறவங்களால ஒரு ஆதரவு இருக்கும்.
தாயினுடைய ஆதரவு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. தாயார் நல்லபடியாக இருப்பாங்க. இந்த 4ஆம் இடத்துல ராகு இருந்து தாய் விஷயத்தில் சில பிரச்சனைகள் கொடுத்தாரு. அவர் 23/8/2024 இருந்து 15/9/2024 வரைக்கும் ஒரு நல்ல நிலைமை சுபத்துவ நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் சிறப்பான பலன்களை கொடுப்பாரு. கையில் காசு பணம் சேரும். வீட்டுக்கு தேவையான பொன்பொருள் வாங்கி போடுவீங்க. பொண்ணுன்னா தங்கம் தான் அர்த்தம். எல்லோரும் தங்கம் வாங்குவாங்களா அப்படின்னா வாங்கலாம். விரலுக்கேற்ற வீக்கம். இந்த ஆவணி மாதம் ஏதோ வீட்டுக்கு ஒரு மங்களகரமான பொருள் வாங்குவீங்க. அது தங்கமாக வாங்குறீங்களோ மற்ற பொருளாக வாங்குறீங்களோ, ஆனால் ஒரு சுப செலவு இருக்கும். அது வீட்டுக்கு உங்கள் குடும்பத்துக்கு ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கும். ஊழியம் நல்லா பண்ணுவீங்க. சரியாக வேலை பார்க்குற இடத்துல நல்ல வேலை பார்ப்பீங்க, நல்ல பேர் எடுப்பீங்க. அதுபோல் அரசாங்க வெகுமதி கிடைக்கும். அரசாங்க தொடர்பில் இருக்கிறவங்க, அரசாங்க சப்சிடி வாங்குறவங்க, பென்ஷன், மற்றபடி அரசு தொடர்பில் இருக்கிறவங்களுக்குலாம் டயத்துக்கு வந்துடும். அரசு மூலிமா கிடைக்கிற அந்த பணம் வரவு நல்லபடியாக இருக்கும். அரசு மூலிமா அந்த பயனாளிகள் சொல்கிறாங்கல்ல, அரசு மூலிமா சப்சிடி வாங்குறவங்க, சில சலுகைகள் பெறவங்களுக்கெல்லாம் அடுத்தடுத்து நல்லபடியாக நடக்கும். அரசாங்கத்தோட பாராட்டும் சில பேர் கிடைக்கும். வாகன வசதி நல்லாயிருக்கும். ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுக்கிறவங்க, மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஒர்க் பார்க்குறவங்க, ஆயில் அண்ட் கிரீஸில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நல்ல ஒரு காலமாக இருக்கும். துரிதமாக வேலை பார்க்குறவங்க நல்லாயிருக்கும். ஃபாஸ்ட் ஃபுட் வச்சுருக்கிறவங்க, கொரியர் சர்வீஸ் வச்சுருக்கிறவங்க, அதுபோக மொபைல் ஃபோன் வேலை பார்க்குறவங்க, மொபைல் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த வருகின்ற காலங்கள் மிகச்சிறப்பாக இருக்குது. அதனால் லாபம் நிறையா இருக்கும். சரி நேரில் அடுத்து சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. தனுசு ராசிக்கு அப்பல் கட்டுற ஓகர். அவர் இந்த ஆவணி மாதம் முழுக்க கும்பிடுங்க. காலையில் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றியும் கும்பிடலாம். அப்படி இல்லாதவங்க சூரியனை பார்த்தும் கும்பிடலாம். காலையில் குளிச்சுட்டு வெளியே போய் கூட கும்பிடலாம். அதில் சூரியனோட காயத்ரி மந்திரம் 2 இருக்குது. அதுபோல் தமிழில் ஒரு மந்திரம் இருக்குது, சூரிய மந்திரம்னு ஒன்று இருக்குது. சூரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லிடுறேன். இதோடைய இமேஜையும் உங்களுக்கு அனுப்பிடுறேன் நான். சரியா? இதோட இமேஜையும் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் அனுப்புகிறேன். அதை நீங்கள் நோட் பண்ணி கூட படிக்கலாம். ஒரு மாதம் சொல்லுங்கள், கொஞ்சம் மெனக்கிடுங்க. சரியா? மெனக்கிட்டிங்கன்னா ஓரளவு நல்லது நடக்கும். சரியா? கொஞ்சம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், ஏதோ ஒன்று செய்யணும். செஞ்சோம்னா அந்த தெய்வ அந்த சக்தி கிடைக்கும் நமக்கு. அந்த சூரியனுடைய அணுக்கரம் முழுமையாக கிடைக்கும். அந்த ஆத்ம பலத்தை கொடுக்குற ஆத்மகாரகன், பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுக்குறவன் நமக்கு நல்ல ஒரு ஒளியை கொடுப்பாரு. வாழ்க்கையில் ஒளி தான் ரொம்ப முக்கியம். ஜோதிடம்னால என்ன? ஜோதி இருக்கும் இடம், ஒளி இருக்கும் இடம் ஜோதிடம். அந்த ஒளி தான் ஒரு முக்கியம் ஒரு மனிதனுக்கு. சரியா? பிரைட்னஸ், ரிஃப்ளெக்ஷன், பிரதிபலிப்பு தான் முக்கியம். நம்ம ஒரு இடத்துல போய் நிற்கிறோம்னா நம்மளை டக்குன்னு மற்றவங்க அப்பேர் ஆகி மற்றவங்க நம்மளை அட்ராக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு காரணம் நம்ம தோற்றம் தான். அந்த தோட்டத்தில் உள்ள பொலிவு தான். சரியா? ஸ்ட்ரக்சர் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஸ்ட்ரக்சரில் ஒரு பொலிவு இருக்கணும். அந்த பொலிவு தான் நம்மளை மற்றவங்கள்பால் இருக்க வைக்கும். நம்ம செய்கிற காரியத்தை பாசிட்டிவாக கொண்டு போகும், சக்ஸஸை கொடுக்கும். சூரிய காயத்ரி மந்திரம் ஓம் அஸ்வத்தாய வித்மகே பாச ஹஸ்தாய தீமகி தந்தோ சூரிய பிரசோதயாத். இது ஒரு மந்திரம். அடுத்து ஓம் பாஸ்கராய வித்மகி திவாராய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். இதெல்லாம் சமஸ்கிருதத்தில் இருக்குது. எனக்கும் சமஸ்கிருதம் தெரியாது, ஏதோ எடுத்து சொல்கிறேன். அடுத்து சூரிய பகவான் மந்திரம். இது தமிழில் தான் இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சவங்க அதை படிக்கலாம். காசினி இருளை நீக்கும், கதிரொளியாகி எங்கும், பூசணி உலகோர் போற்ற, புசுப்போடு சுகத்தை நல்கும், வாசி 7 உடைய தேர்மேல் மகாகிரி பலமாய் வந்த தேசிகா இணையர சிப்பாய் செங்கேதிருவனை போற்றி. இதுவும் படிக்கலாம். சரியா நேர்களே? இது தனுசு ராசிக்கு ஒரு அப்சர்வேஷனில் இந்த சுக்கிரனையும் சூரியனை மையப்படுத்தி இந்த பதிவை போட்டிருக்கிறேன். அடுத்தடுத்து போடுறேன். அடுத்து யோக நாட்கள் போடுறேன். ஏற்கனவே போட்டிருந்தேன் ஆகஸ்ட் 15 வரைக்கும். ஆகஸ்ட் 15 முடிஞ்சு 18 ஆயிடுச்சு. அடுத்து வருகின்ற வீடியோக்களில் உங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் போடுறேன் நான். சரியா? ஒரு கட் ஆஃபாக ஒரு 15 நாட்கள் எடுத்து போடுறேன். 3 நட்சத்திரத்துக்குமே இந்த குருபலம் உள்ள நாட்கள், யோக நாட்களில் நான் போடுறேன். ஓகே நேர்களே, தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ஜனநாயக செக் பண்ணுற அணுகுங்க. ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம். தனுசு ராசியில் நிறைய நேரில் அணுகுறாங்க. நல்லபடியாக பார்த்து கொடுக்குறேன். கொஞ்சம் டைம் ஆகுது. ஷெடியூல் படி பார்க்கறதுக்கு 10 நாளுக்கு மேலே ஆகுது. ஒரு வாரம் 10 நாள் ஆகுது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவேன். அதேமாதிரி நேர்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ அனுப்பலாம். நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. எல்லா நேரம் ஃபோன் எடுக்க முடியாது. இருந்தாலும் சில நேரத்தில் நானும் பேசிடுவேன். நம்ம நேர்களுக்கெலாம் தெரியும். நானே பேசுவேன், எடுத்து பேசுவேன். வேறு யாரும் பேச மாட்டாங்க, நானே தான் பேசுவேன். சண்டே இருந்தாலும் பேசுவேன். சரியா? எனி டைம் நைட்டு 10 மணி வரைக்கும் ஃபோனை அட்டன் பண்ணுவேன். நான் அதுமாதிரி காலையில் 8 மணிலேருந்து அட்டன் பண்ணுவேன். ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். நன்றி நேர்களே. எல்லா மேலே இறைவன் தனுசு ராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களையும் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயிலும் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. கஷ்டப்படுறவங்க இந்த சூரிய மந்திரத்தை சொல்லுங்கள். சரியா? இந்த ஆவணி மாதம் பொதுவாக கஷ்டம்னு சில பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அந்த சூட்சமத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் தீரும். ஏதோ ஒரு வழியில் அதுக்கு ஒரு உதவி பிறக்கும். சரியா? நம்பிக்கை தான் முக்கியம். நம்பிக்கை தான் நடராஜன். அதை செய்யுங்க, நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள்.